நீ கர்த்தரோடு இருந்தா கர்த்தரோ கூட இருப்பார். இருப்பார். நம் குடும்பத்தோடு இருப்பார். நம்ம தலைமுறையோடு கூட இருப்பார். நம்முடைய வியாபாரத்தோடு இருப்பார். நம்முடைய தொழிலோடு இருப்பார். நம்முடைய அரசு உத்தியோகத்தோடு கூட கர்த்தர் இருப்பார். நீங்கள் அவரை விட்டு விட்டால் அவரும் உங்களை விட்டு விடுவார். ஹல்லேலூயா. எத்தனை முறை நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லி நான் நேசிக்கிறேன் 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 சொல்லும் போது அங்கிருந்து ஒரு முறையாவது நேசிக்கிறேன் சொல்லாண்டாமா? கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்களா? ஆமா, நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன், உன்னோடு இருப்பேன். கர்த்தர் சும்மா சும்மா சொல்லிட்டு இருக்கிறார். ஒரு முறையாக நீ நான் உன்னோடு இருப்பேன் சொல்ல வேண்டாமா? ஹல்லேலூயா. ஆகையால் கர்த்தர் நம்மோடு இல்லை, கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும். நம்மை விட்டு விலகக்கூடாது.